இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். 24 27 அதிகாரங்கள் வரையிலும் அந்த 2ஆம் வருகைக்கு பின்பாக 1000 வருட அரசாட்சியிலே நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட சொல்லுகிற பாடுகிற காரியங்களைத்தான் இங்கே ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே 25ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், நீர் நகரத்தை மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர், அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றென்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர் என்று சொல்லி அவர்கள் சொல்லிற்று. அக்காலத்திலே என்று 9ஆம் வசனத்தில், இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் என்று சொல்லி இங்கே யூத ஜனங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு அருளின அந்த உபத்திரவ காலத்திலே, மகா உபத்திரவ காலத்திலே மிகுந்த வேதனைப்பட்டார்களே, அவைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்ற பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த அனுபவத்தை உண்மையிலேயே அனுபவிக்கிறவர்களாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல்ல நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு சில திட்டங்களை, ஒரு சில காரியங்களை அப்படியே ஒரு கோடு கூட மாறாமல் அப்படியே நடக்கிறதாக அவர் தன்னுடைய சிருஷ்டிப்பிலே அவர் படைத்து வைத்திருக்கிறார். அதாவது ஒரு சூரியனுடைய ஒரு ஓட்டமாகட்டும், சந்திரனுடைய ஓட்டமாகட்டும், அல்லது நட்சத்திரங்களுடைய காரியங்களாகட்டும், அவைகள் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அவைகள் தன்னுடைய காரியங்களிலே அத்தனையாக நேர்த்தியாக அவைகள் ஓடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாள் இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லியோ அது தன்னுடைய ஓட்டத்தில் அது குழப்பங்களை அனுபவிக்கிறதாகவோ அவைகள் காணப்படவில்லை. ஆனால் அவருடைய சிருஷ்டியாகிய மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் அவனை அழகாக சிருஷ்டித்து அவனுக்கென்று ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அவர் மனிதனை ஒரு சிருஷ்டிப்பாகிய அந்த உயர்ந்த நிலைமையில் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை கொடுத்து அவனுக்கென்று ஒரு கட்டளையையும் கொடுத்திருந்தார். ஆண்டவர் ஆதாமிடம் பாவம் செய்யக்கூடாது என்கிற ஒரு அழுத்தமான ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். பாவம் தேவனால் உருவாக்கப்படவில்லை, ஆனால் அவனுக்கென்று ஒரு சுய சித்தம், நன்மை தீமை என்ன என்பதை தெரிந்து எடுக்கக்கூடிய ஒரு உரிமையை கொடுத்திருந்தபடியினாலே சாத்தானானவன் அவனை எளிதாக வஞ்சித்து அவனை பாவத்தில் விழத்தள்ளினபடினால தன்னுடைய வழிகளை அவன் அநேக நேரங்களிலே அவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, அதை புரிந்து கொள்ளுகிறதற்கு முடியாதவனாக, குழப்பம் மிகுந்தவனாக அவன் மாறிவிட்டபடியினால இன்றைக்கு பூமியில் சாத்தானால அநேக அநியாயங்கள், அநேக அநீதிகள், அநேக பாவங்கள் இவைகள் எல்லாம் பெருகிவிட்டபடியினால நிறைய நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் பின்பற்றாதவர்களுக்கும் பிரச்சனைகள் வரும்பொழுது கடவுள் இந்த உலகத்தை கைவிட்டு விட்டாரோ, அவரால் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ, அல்லது இத்தனையாய் கொடுமையாய் ஆட்சி செய்கிறவர்களிடத்திலிருந்து இந்த பூமியை காப்பாற்ற முடியாத ஒரு நிர்பந்தத்திற்குள் ஆண்டவர் ஆகிவிட்டாரோ என்று சொல்லி நினைத்து ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களும் அங்கே ஆண்டவரை அறியாதவர்களும் இத்தனையாய் குழம்பி போயிருக்கிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யூதர்களினுடைய மத்தியிலேயும் அவர்கள் இப்பொழுது இதை கண்கூடாக கண்டு இந்த 1000 வருட அரசாட்சியை அனுபவிக்கிறபடியினால இவ்வளவு அழகான பாடலை அவர்கள் பாடுகிறார்கள். முதல் வசனத்திலேயே அவங்க தெளிவாக சொல்றாங்க, கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயங்களை செய்தீர், உமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஆனால் அவர் தீர்க்க தரிசனத்தின்படி பெத்லெகேமிலே பிறந்து மேசியாவாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அத்தனை குழப்பமுடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆகவே தான் விசுவாசிகளுக்கே
பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். ரோமர் எழுதின அந்த நிருபத்திலே அவர் தெளிவாக எழுதுகிறதை பார்க்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என குழப்பம் அதிகமாக இருக்கிறபடினால எது நடந்தாலும் நன்மைக்கே என்று சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆண்டவருக்குள்ளாக நாம் ஜெபிப்பதிலும் வேத வாசிப்பதிலும் உறுதியாயிருந்து அவைகளை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆதி காலங்கள் முதலாய் இந்த நாள் வரையிலும் நமக்கு சுய சித்தத்தை அவர் அனுமதித்திருந்தாலும் அவருடைய கேலண்டர்ல அவருடைய நாட்காட்டியில என்னென்ன திட்டங்களை இந்த பூமியில செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அவைகளை அவர் தெளிவாக செய்து கொண்டே வருகிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாம ஒரு கடைசி நாட்களின் விளிம்பில் வைக்கப்பட்டிருக்கிறபடினால ஒரு ரகசிய வருகையில நாம் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்களுக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறபடினால இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட முன்பாக எழுதப்பட்டவைகளை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் இந்த 2ஆம் வருகையிலும் அந்த 1000 வருட அரசாட்சியிலும் பங்கு பெறுகிறவர்களாக அதற்கு முன்பாக சபையாகிய மனவாட்டியை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக உபத்திரவ காலத்துக்கும் மகா உபத்திரவ காலத்துக்கும் தப்பிக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம் என்பதற்காக இந்த தேவனுடைய திட்டங்கள் அந்த பூர்வ நாட்கள் முதல் கொண்டு அவருடைய ஆலோசனைகள் அத்தனை உறுதியாக இருக்கிறதாக அவைகள் சொல்லப்படுகிறதே. அந்த காரியங்கள் சத்தியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படுகிறதே. அவைகளை புரிந்து கொள்ளும்படியாக எடுத்துக்காட்டாக நம்முடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவரை கல்தேயர் தேசத்திலிருந்து புறப்பட்டு நீ போ என்று சொன்ன பொழுது அவர் அங்கே இருந்து புறப்பட்டு வருகிறார், விசுவாசிக்கிறார். விசுவாசத்தின் மூலமாக அவர் புறப்பட்டபடியினால கிரியை செய்கிறவராக ஆபிரகாம் காணப்படுகிறார். அவருக்கு பிள்ளைகள் இல்லை. ஆண்டவர் ஒரு நேரத்தில், ஆண்டவரே நீர் என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவருக்காக பலிகளை செலுத்தின பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவருக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன, அவருக்கு குழந்தையே இல்லை, அவருக்கு நம்புகிறதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை, வயது வேற நிறைய ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி 400 வருஷம் எகிப்தில் அடிமையா இருப்பாங்க, அதுக்கப்புறம் நீ இப்ப இருக்கிற இந்த கானானுக்கு திரும்ப நான் அவர்களை அழைச்சி கொண்டு வருவேன். அவர்களை நான் அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் இந்த தேசத்தில் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். அப்பொழுது கானானை குறித்து ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்று சொல்லவே இல்லை. அங்கே ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு பிறக்கிறான். அதில் யாக்கோபு அவனுடைய சந்ததி, யாக்கோபும் அவனோடு கூட சேர்ந்து 70 பேரும் எகிப்திலே குடியேறுகிறார்கள். அங்கே 30 வருடங்கள் யோசேப்பினுடைய ஆட்சி அத்தனை செழிப்பான ஒரு பொற்கால ஆட்சியாக இஸ்ரவேலருக்கு இருக்கிறது, யாக்கோபின் சந்ததியாருக்கு இருக்கிறது. யாக்கோபை அறியாத ஒரு ராஜன் தோன்றின பொழுது 400 வருடங்கள் அவர்கள் அத்தனையாக கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு இனிமே இவ்வளவுதான், எகிப்துல நம்ம அடிமைப்பட்டு முழுமையாய் சாக போகிறோம் என்கிற ஒரு நிலைமையில தள்ளப்பட்டு பெருமூச்சு விட்டு இதுதான் வாழ்க்கையா என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த 400 வருடங்கள் சரியாக ஆகிறதற்கு முன்ன கரெக்டா அவர்களை 400 வருஷத்துல வெளியே கொண்டு வரணும் என்பதற்காக அந்த சட்டம் இருந்த பொழுது மோசையை காப்பாற்றினாரே அதே ஆண்டவர் அவனுடைய 80வது வயதுல அவனை வனாந்தரத்தில் தேடி வந்து அவனை பிடித்து எகிப்திற்குள்ளாக தள்ளி சரியாக 400 வருடங்கள் அவருடைய நாற்காட்டியில காட்டப்பட்ட அந்த வருஷத்துல ஒரு வார்த்தை கூட பெறலாம அப்படியே வெளியே கொண்டு வந்தது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கொள்ளை நோய்கள், வன்மங்கள், ஆட்களெல்லாம் பார்க்கும்போது அத்தனை பராக்கிரமசாலியாக தெரிகிறார்கள். பட்டணங்களை பார்க்கும்போது அத்தனை வல்லரசாக தோன்றுகிறது. இவைகளெல்லாம் ஆண்டவரால் அவர் கட்டுப்படுத்த முடியாமல் ஆயிட்டாரோலாம் நம்ம நினைச்சு புலம்புகிறோம். அந்த எகிப்தில இருந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை கொண்டு வந்து செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் 40 வருடங்கள் அவர்களுக்கு நடத்தி 20 லட்சம் புருஷர்களை வழிநடத்தி அந்த
கானானிலே பிரவேசிக்க வைத்து அவர்களுக்கு சாதாரண கானான பாலும் தேனும் ஓடுகிற கானானாக தேசமாக மாற்றி கொடுத்து இஸ்ரவேல் என்கிற நாட்டையே உருவாக்கி கொடுத்த ஆண்டவர் அல்லவா? அவரைத்தான் இவர்கள் இப்பொழுது அனுபவித்து 1000 வருட அரசாட்சியில் நீரே எங்கள் தேவன் என்று சொல்லி அவரை துதிக்கிறார்கள். அவருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டை இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுகிறார்கள். அதே ஆண்டவரை பார்க்கும் பொழுது தானியேலுடைய காரியங்களிலும் அதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. 70 வருடங்கள் ஆகிவிட்டது. 70 வருடங்கள் ஆகிற நாட்களிலே, பெல்சாத்சாருடைய நாட்களிலே இங்கே விடுதலையாக வேண்டும். தானியேலும் எரேமியா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி 70 வருஷம் சிறையிருப்பில் தம்முடைய ஜனங்கள் இருப்பார்கள். அதற்கு பின்பாக அவர்கள் எருசலேமுடைய ஆலயத்தை கட்டவும் அலங்கத்தை கட்டவும் புறப்பட்டு வருவார்கள் என்கிற அந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு அவனுடைய வீட்டினுடைய பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக நின்று ஒவ்வொரு நாளும் 3 முறை ஜெபிக்கிறான். 70 வருஷம் நெருங்கிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு அரண்மனையில் பார்த்தா இவர் தான் விடுதலை செய்வாரோன்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் ராஜா அங்கிருந்து தேவாலயத்திலிருந்து எடுத்துட்டு வந்த பாத்திரங்களில் அவர் தன்னுடைய மனையாட்டிகள், தன்னுடைய மறுமனையாட்டிகள், தன்னுடைய அரச வேலையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவர் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்கிறார். நம்மளை போல இருக்கிற எல்லாருக்கும் குழப்பம் வந்துடும். இது என்னையா ஆண்டவர் 70 வருஷத்தில் அவர் சும்மா சொல்லி வச்சிருக்கிறாரா, முடியுமா முடியாதா என்று சொல்லி. ஆனால் அந்த நிமிஷத்தில் அவருடைய விரல் ஒரு சுவற்றில் எழுதுகிறது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின், தேவனுடைய ராஜ்யத்தை மட்டிட்டு உன்னை தராசில் வச்சு நிறுத்து பார்த்தார். நீ குறைய காணப்பட்டா, இன்னையோட உன்னுடைய ராஜ்யம், அந்த பொன்னாலான தலையாகி அந்த ராஜ்யம் முடிவடைகிறது என்று சொன்ன மாத்திரத்தில் அன்னைக்கு இரவில் வந்துட்டாங்க. பெர்சியா அரசன் கோரேசனுடைய ஆட்கள் அந்த ராஜ்யங்களை கைப்பற்றி பரலோகத்தில் இருக்கிற தேவனே எனக்கு இந்த ஆட்சியை கொடுத்தார் என்று சொல்லி, இங்கே யாரெல்லாம் இருக்கிறீங்க இவங்கெல்லாம் போய் எருசலேமில் போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கும் அலங்கத்துக்கும் கட்டுகிறதற்கு போங்கன்னு சொல்லி அதுக்கு தேவையான பொருள் உதவியை கூட நான் தருகிறேன் என்று சொல்லி செய்த அந்த 70 வருடத்தில் அருமையாய் ஆண்டவர் செய்து முடித்ததை பார்க்கிறோம். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கும் அங்கே புதிய ஏற்பாட்டிற்கும் 400 வருடங்கள் இடைவெளி. அந்த இடைவெளியில் ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படவே இல்லை. ஆண்டவரை தேடுகிறதற்கான உணர்வே இல்லாமல் ஜனங்கள் ஆயிட்டாங்க. அந்த மேசியா பிறக்கிற நாட்கள், அந்த குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது வானம் திறந்து தூதர்கள் ஆங்காங்கே 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 காட்சி கொடுத்து இயேசு இந்த பூமியில் எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தியாக பிறந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தக்கூடியதாக இருக்கலாம். தேவனுடைய திட்டத்தையும் அவருடைய தீர்மானத்தையும் அது தோல்வியோட செய்தது போல நமக்கு காட்சி அளிக்கலாம். ஆனால் அவருடைய திட்டத்தை இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு சிருஷ்டியாலையும் எந்த ஒரு மனுஷனாலையும் அவர் தடுத்து நிறுத்த முடியாது. அவருக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க முடியாது. அவருக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு யாரும் இருந்ததே இல்லை. முக்காலத்திலும் கிரியை செய்கிறவர், கடந்த காலத்திலும் கிரியை செய்கிறவர், நிகழ்காலத்திலும் கிரியை செய்கிறவர், வருங்காலத்திலும் கிரியை செய்கிறவர். மொர்தெகாயுடைய வாழ்க்கையிலே அத்தனையாக தூக்குமரம் ரெடியாக இருந்த பொழுது ஒரு ராஜாவினுடைய தூக்கத்தை கலைத்து அந்த ஆமானுடைய கரங்களினாலே மொர்தெகாயை உயர்த்திட ஆண்டவர் அல்லவா? இவர்களுடைய நாட்களில் ஆண்டவர் இவர்களுக்கு உபத்திரவத்தின் காலத்தில், மகா உபத்திரவத்தினுடைய காலத்தில் ஒரு அருமையான விடுதலையை கொடுத்து அவர்களுக்கு 1000 வருட அரசாட்சியை கொடுத்ததுனால தான் அவங்க 9ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக தான் நம்ம காத்திருந்தோம். ஐயோ மேசியா வருவார், மேசியா வருவார், எருசலேமில் வீற்றிருப்பார், தாவீதின் சிங்காசனத்திலிருந்து ஆட்சி செய்வார்னு காத்திருந்தோமே, இவர் தானே நம்மளை இந்த உலகத்தில் ரட்சிக்க முடியும்னு சொன்னோமே, அவரை இப்போ கண்கூடா பார்த்து தொட்டு அனுபவிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே, இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். நடக்கிறதுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்க தரிசனமாக கண்டு சொல்லுகிறான், இவைகள் இன்னும் நிறைவேறவில்லை. இப்படிப்பட்ட நாட்களில் இப்படிப்பட்ட பாட்டு முதற்கொண்டு பாடப்படும் என்பதை ஏசாயா எழுதி வைத்திருக்கிறபடினால இந்த நாட்களுக்கு முன்பாக இன்றைக்கு சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம எடுத்துக்கொள்ளப்படும்படியாக அந்த மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு நமக்கென்று இருக்குது. அவர் இந்த உலகம் ஒருவேளை பார்க்கிறதற்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாதது போல தோன்றலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இல்லை. நம்முடைய ஆட்சிகளை பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆட்சியாளர்களை பார்க்கும் பொழுது, மக்களுடைய பாவங்களை பார்க்கும் பொழுது, அதில் உயர்ந்தவர்கள் பண்ணுகிற அத்தனை அந்த அநீதிகளையும் நீதிக்கேடுகளை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த பூமியை கைவிட்டுட்டாரோ,
இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விட்டுட்டாரோன்னு நினைக்க தோணலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய காலத்தில், சவதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். அவர் சொன்னால் அந்த மத்திய ஆகாயத்தில் வந்து இந்த சபையை எடுத்துக்கொள்ளப்படுவார். அதில் இருந்து கரெக்டாக 7 வருடங்கள் இந்த பூமியில் உபத்திரவ காலங்கள், மகா உபத்திரவ காலங்கள். அப்படிப்பட்ட காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு என்று வைராக்கியம் பாராட்டும் பொழுது 2ஆம் வருகையில் ஆண்டவர் அங்கே சாத்தான பாதாளத்தில் கட்டி தள்ளி வச்சுட்டு மிருகத்தையும் அந்த கள்ள தீர்க்கதரிசியும் நரகத்தில் தள்ளிட்டு ஆண்டவர் இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்று சொல்லி அதில் பாடப்படுகிற பாட்டாகத்தான் இங்கே ஏசாயா எழுதியிருக்கிறார். அவர் மரணத்தை 8ஆம் வசனத்தில் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தருடைய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறான் பரிணாமம்னு சொல்லி. பரிணாமம் அல்ல. இன்றைக்கி மனுஷன் இந்த பூமியில் மரணத்தை எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு எத்தனையோ மருந்துகள், மாத்திரைகளை கண்டுபிடிச்சி இந்த வியாதியை சோகமாக்கிட்டா, அந்த வியாதியை சோகமாக்கிட்டா, எப்படியாவது மரணத்திலிருந்து மனுஷனை காப்பாற்றிடலான்னு நினைக்கிறான். முதுமை வராதபடி எதையாயிலும் செய்திடலான்னு நினைக்கிறான். ஆனால் அந்த மரணத்திலிருந்து இன்றைக்கு அறிவியல், விஞ்ஞானங்கள் எல்லாம் தோற்று போய் காணப்படுகின்றன. மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போய் காணப்படுகின்றன. மனிதன் சொல்கிறான், பரிணாமம் என்று சொல்லுகிறான். தலைகளாய் பிறந்த மனிதன் தலைகளாக அவன் சிந்திக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பரிணாமத்தை அல்ல, மறுரூபத்தை குறித்து பேசுகிறார். மறுரூபத்தில் குறித்த காரியங்களில் அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகிற நாம அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்போம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகிறோம், அழிவில்லாததாய் நம்ம எழுந்திருப்போம். நம்ம ஒரு நொடி பொழுதுல, இமைப்பொழுதுல அந்த எக்கால சத்தம் தொனிக்கப்படும் பொழுது உயிரோடு இருக்கிற நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம மாறிவிடுவோம் என்று சொல்லுகிறார். நம்ம இந்த பூமியிலிருந்து நம்ம அந்த பரலோகத்துக்கு டிராவல் பண்ணுகிற ஒரு சரீரமாக நம்முடைய சரீரம் பரிணாம மாற்றம் அல்ல, மறுரூப மாற்றத்தை அடைந்து விடும் என்று சொல்லி வேதம் மாத்திரமே இந்த மனு குலத்துக்கு சேலஞ்சு விடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த சரீரத்தில் பெறுகிறதற்கு இத்தனை காரியங்களும் நடந்ததற்கு வேதத்திலேயும் வரலாற்றிலேயும் எல்லா சான்றுகளும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேற்றிங்கிறத ஒத்துக்கொள்ளும் பொழுது மத்திய ஆகாயத்தில் ஆண்டவராகிய இயேசு வரும் பொழுது மகாபத்திரவ காலத்துக்கு முன்பாக, உபத்திரவ காலத்துக்கு முன்பாக நம்மை மீட்டெடுக்கும்படியாக ஒரு விசை மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் உயிரோடு இருக்கிற நம்ம அவரோடு கூட மறுரூபப்பட்டு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு நித்திய காலமாய் அவரோடு கூட வாழுகிற பாக்கியத்தை வேதம் பேசுகிறதே. அதை விசுவாசிப்போம், அதை அடையணும்னு நாடுவோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே, அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே, ஒளியில்லா இருளில் நான் நடந்தே, இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே, அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே, ஒளியில்லா இருளில் நான் நடந்தே, இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தே. உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே.